நான் வந்து தூத்துக்குடி. நான் நெட்டு மூலமாக பார்த்து யூடியூப்பில் பார்த்து இந்த கோயிலுக்கு வந்தேன். உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சபரிமலையில் நான் ஒரு 7 வருடமாக போய் கொண்டிருக்கிறேன். இந்த சபரிமலையை பார்க்கும்போது அதே ஐயப்பனை பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே ஒரு சபரிமலையில் பார்க்குகின்ற 5 மலை இருக்குது. சபரிமலை நம்ம எப்படி 5 மலை கடந்து போவோமோ அதே மாதிரி 5 மலைகள் இருக்கிறது. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அங்கேயே 18 படி நம்ம ஏறுற மாதிரி. சுவாமி அதை டீட்டெயிலாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி, நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதில் 5 மலை இருக்கிறது. இந்த 5 மலையும் ராமாயண காலத்திலே ஆஞ்சநேயன் மகேந்திரகிரி மலையை தூக்கி கொண்டு செல்லும்போது 5 துண்டு விழுந்ததாக புராணம் சொல்கிறது. அதில் ஒரு துண்டாக நம்ம கன்னியாகுமரி பக்கம் இருக்கும் மருந்துவாள் மலை என்று சொல்வார்கள். இதிலே 5 கிரி 5 மலை இருக்கிறனாலே இதுக்கு பெயர் 5 கிரி என்று சொல்வார்கள். 5 மலை சாதாரணமாக 5 மலை பொத்த 5 மலை பொத்தன்னு சொல்லுவோம். அதை மாற்றி இப்போ 5 கிரியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ சாமி சொன்ன மாதிரி கீழே ஒரே பாறையிலே 18 படி நீங்கள் வரும்பொழுது பார்க்கலாம். 18ஆம் படி கருப்பனும் இருக்கிறார். கீழே ஒரு பம்பா நதி போலே குளம் இருக்கிறது. சீமாட்டி குளம் என்று சொல்லுவார்கள். அதான் உண்மையிலே இந்த சின்ன சபரிமலை என்று எல்லாரும் பலர் சொல்ல அடியேன் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நன்றி. எல்லா சுவாமியும் நீங்கள் வந்து இந்த சின்ன ஐயப்பனை பார்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சுவாமியே சரணமைப்பா. சுவாமியே சரணம்.